रे पिता तूने हमसे कितना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने बेटे से कुर्बान किया। हम गाए हो सना तू राजाओं का है राजा, तेरी महिमा होए सदा। तू है प्रभु हमारा खुदा। हालेलुया 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 हालेलुया। 1 பேதுரு 5 1 11 வரை. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அக்டோபர் மாதம் प्रभु इस अक्टूबर महीना में 1ஆம் தேதி पहला दिन में வாக்குத்தத்த வசனமாக ग्रुपல அனுப்பி விட்டுருப்பேன். एक प्रतिज्ञा, एक वाचा, एक वचन परमेश्वर अपने ग्रुप भाई ने ग्रुप में भेजा है. ஹல்லேலூயா. 8:9 தெளிந்த புத்திரர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் सचेत हो और जागते रहो, क्योंकि உங்கள் எதிராளியாக பிசாசானவன் तुम्हारे विरोधी शैतान கர்ச்சிக்கிற சிங்கம் போல विरोधी शैतान गरजने वाले सिंह के समान எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். किसको फाड़कर पाप खाने के लिए खोज में रहता है. விசுவாசத்தில் உறுதியா இருந்து विश्वास में दृढ़ होकर रहो, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். और उसकी सामना करो. ஹல்லேலூயா. ஹalleluya. மாத்திரமல்ல केवल उतना ही नहीं, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். उसकी सामना करो. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே दुनिया में रहने वाले आपके भाइयों में அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. हमारे भाइयों जो संसार में है ऐसा ही दुख भुगत रहे हैं, ऐसा करके तुम जाने हो. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த இடத்துல உங்கள் சகோதரரிடத்திலே यहाँ पर देखा गया तो आपकी भाई, तुम्हारे भाई அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ऐसे बोझ, ऐसे दुख भुगत रहे करके आप जान रहे हो. உங்கள் சகோதரரிடத்திலே आपकी भाइयों के बीच में அப்படிப்பட்ட பாடுகள் ऐसे दुख நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. भुगत रहे, ये जान लिए हैं. உங்கள் சகோதரன் என்று சொன்னா எதை சொல்லுது? तुम्हारे भाई बोलेगा तो कौन किसको दिशा दे? நம்மளை போல இப்ப நீங்க ஊழியக்காரனா உங்களை போல ஊழியக்காரங்க, अभी आप सेवक है, आपके सेवक के बोलो आपके समान और एक सेवक. நீங்க விசுவாசினா உங்களை போல உள்ள மக்களுக்கு. आप विश्वास बोलेगा तो आपके समान एक विश्वासी. हालेलुया. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. आप जान लिए हो. என்ன அறிந்திருக்கிறீர்கள்? क्या आप जाने हो? அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். ऐसा दुख भुगत रहे हैं. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது எந்த ஒரு ஊழியக்காரனும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. हम यहाँ से देखते समय कौन से भी सेवक ऐसा नहीं बोल सकते कि मेरे को कोई समस्या नहीं है. எவ்வளவு பெரிய சர்ச்சை அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். जितना बड़ा कलीसिया बोलेगा उतना बड़ा समस्या. ஹல்லேலூயா. हालेलुया. எவ்வளவு மந்தம் இருக்கு, பெரிய மந்தையா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. जितना बेड है उतना जिम्मेदारी भी है. ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட हमारे खुद के பாடுகள் ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கிறோம். ऐसे समस्या क्लेश देख रहे हैं. இது உங்களுக்கு மாத்திரம் புதுசா வந்திருக்குன்னு சொல்லி நினைக்காங்க. ये केवल आपको ही नया आया करके आप समझो मत. உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. आपके भाइयों को भी, आपके मित्रों को भी, विश्वासी भाइयों को भी ऐसे दुख भुगत रहे, कोई रास्ते में गुजर रहे, ऐसा आप जाने हो. ஹல்லேலூயா. हालेलुया. எப்படிப்பட்ட பாடுகள்? कैसा दुख, कैसा समस्या? உங்கள் எதிராளியானவன், आपकी विरोधी, எதிராளியாகிய பிசாசானவன் विरोधी शैतान கர்ச்சிக்கிற சிங்கம் போல गरजने वाले सिंह की नाई எவனை விழுங்கலாமோ என்று किसको வகை தேடி पाकर खाने के लिए खोज में रहता है, சுற்றி திரிகிறான். खोज में रहता है, घूमते हालेलुया. रहता है. எங்க குற்றம் கண்டுபிடிக்கலாம், कहाँ पर गलती पकड़ सकता है उसको, எங்க இவனை மனம் அடிவாக்கலாம், कहाँ पर इसके मन निराश कर எங்க सकता இவனை சோர்ந்து போக பண்ணலாம், है, कहाँ पर इसको निराश कर देता है, எங்க इवனை நிக்க விடாம ஓட வைக்கலாம். कहाँ पर इसको खड़ा नहीं करने का, कहाँ पर भगाने का, इसको कौन सा हालेलुया. जगह? हालेलुया. இதுக்கு தான் வளைகிறான். इसी के लिए वो खोज में रहता है. ஆதாமும் ஏவாளும் आदम और हव्वा को
பகலும் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் சந்திக்க வர்றார் அவங்கள தேடி. दोपहर की ठंडी मौसम में परमेश्वर उसको मुलाकात करने के लिए आया. அவர் டெய்லி வர்றாரு. रोज आ रहा है. நம்முடைய பிள்ளைகள் நாம் உண்டாக்கின அந்த ஆதாம் எவ்வளோ பார்க்க வர்றாரு. मेरे हाथों से मैंने बनाया हुआ आदम और हव्वा को देखने आया. அவரோட பேசுறது ரொம்ப விரும்பினார். उससे बातें करने के लिए प्रभु जाना. மகா தந்திரமுள்ள மிருகமாகிய அந்த வலு சர்ப்பம் महा भयंकर या घोषित देने वाला एक अजगर, एक सांप நல்லவன் போல வரான். अच्छे व्यक्ति के समान आ रहा है. யார் அந்த ரெண்டு பேர்ல ஆதாம் ஏவாள்ல யார் பலவீனமான பாண்டன்னு பார்க்கறான். दोनों के बीच में कौन निर्बलता का बर्तन करके देख रहा है. அங்க போய் அழகா பார்க்கறான். तो शैतान आराम से सांप के तरीके से जाके देख रहा है, बराबर देख रहा है. कौन? நான் பேய் வந்திருக்கேன்னு சொல்லல. मैं शैतान आया हूं करके बोला नहीं. ஒரு நல்லவன் போல வரான். अच्छे व्यक्ति के समान आ रहा है. நமக்கு நல்லது செய்யறது போல வரான். हमको अच्छा भलाई करने के लिए जैसा आ रहा है. இதெல்லாம் நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லிப்பாரு அப்படின்னு கேள்வி கேட்கறான். வாய்க்கல नहीं करके बोला रहेगा ना, बोला गया रहेगा ना. ஆமா, இது எல்லாத்தையும் நாங்கள் புசிக்கலாம், எங்களுக்கு ஒரு தடவை இல்லை. இந்த இந்த தோட்டத்தில் நடுவில் இந்த கனியை மாத்திரம் புசிக்கலாம்னு சொன்னாங்க. ஆமா, हमको बोला गया था कि सब कुछ भोजन कर सकते हैं, केवल एक फल को नहीं खाने करके हमको बोला गया है. இல்லையா? அப்ப அந்த பிசாசு முட்டாளுக்கு மண்டையில ஒண்ணுமே தெரியாது. और शैतान मूर्ख को दिमाग का कुछ भी मालूम नहीं. நம்ம வாயில இருந்து கேக்குறான். हमारे जुबान से ही वो छीन रहा है. ये सिमसोन, உனக்குள்ள இந்த வல்லம பவருக்கு என்ன காரணம்னு கேட்பான். तेरे अंदर के सामर्थ का क्या रहस्य है? सिमसोन के बारे में मारा पूछ रहा है. அவன் சொல்ல மாட்டான். वो बोलेगा नहीं. डेनियल पूछ रहा है. வெறும் அந்த தெலிலாளுங்கிற மிருகம், அந்த பிசாசு व्यक्ति के अंदर शैतान राकर அவனை எப்படியாவது மதி மயங்க வச்சோ இல்ல அன்பாலையோ எப்படியாவது கரெக்ட் பார்க்க. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஏன் முடியல இருக்குன்ற அவனை நல்லா தூங்க வச்சு மொட்டை அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவனை அப்படியே ஒரு கோமாளியா வேடிக்கை பார்க்குற அளவுக்கு ஆயிட்டு. அல்லேலூயா. அது போல ஆதாம் அவ்வாளையும் அந்த பணத்தை புசிக்க வச்சு நீ இதை படிச்சு தின்னாச்சுன்னா உனக்கு ஞான கண் வந்துடும். எதை செய்யணும்னு செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறோம், அதை செய்ய வைப்பான். आदम और हव्वा को भी ऐसे उसने बहकाव में डाल दिया कि तू ये फल को खाएगा तो ही तेरा अंदर का ज्ञान की आँख खुल जाएगा, जो नहीं करना चाहिए उसको करने की शैतान कुछ नहीं. நீங்க தேவனை போல ஆயிருங்க, आप प्रभु के समान हो जाएगा, ऐसे करके उसने बहकाव में लिखा है. அவன் என்ன சொல்றான்? वो क्या कह रहा है? ஏற்கனவே அவங்க ஆண்டவர் போல தான் இருக்காங்க, அவருடைய சாயல தான் உண்டாக்கப்பட்டிருக்காங்க. पहले से वो प्रभु ये परमेश्वर के स्वरूप में उनको बनाया गया है. இல்லையா? அது அப்படியே பொய்யாக்கி நீ இந்த தாயத்தை கட்டினா இந்த டாக்டரை பார்த்தா தான் உனக்கு குழந்தை கிடைக்கும். वो ऐसे झूठा बनाकर तू ये डॉक्टर के पास जाएगा तो ही बच्चा होएगा, तू इधर जाएगा तो कपड़ा डालेगा तो நாளைக்கு ஒருவேளை அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா கூட இது தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எனக்கு கிடைச்சி நம்ப முடியாதபடி இந்த தாயத்தினால் வந்தது, இந்த டாக்டரால் வந்ததுன்னு சொல்லிட்டு வழி விலைக்கு போக பண்ணுகிற சாத்தான். कल के दिनों में परमेश्वर के तरीके से आया और जो जन्म हुआ बच्चे को भी शैतान क्या करेगा? डॉक्टर के तरीके से आया, तंत्र मंत्र किया, इसलिए आया, ऐसा करके बोल के उन लोग को मन भटकने वाला काम. உன்னை வழி விலைக்கு போக செய்கிற, தேவனை விட்டு பிரிக்க செய்கிற ஒரு பொல்லாத தந்திரம் உள்ள பிசாசு. आपको मन आपके रास्ता को भटकाने के लिए, आपकी दिल को भटकाने के लिए एक भयंकर एक बुरा शैतान. நீ எதுக்கு இவ்வளவு குனிஞ்சு இவ்வளவு தியாகத்தோட பணத்தெல்லாம் செலவழிச்சு குளித்து போறா, நீ சர்ச்சுக்கு போகாதான்னு சொல்லுவான். तू कितना क्यों इतना क्लेश उठाएगा, क्यों इतना खर्चा करके कलीसिया जा रहा है, कैसे से कर बैठेगा? அதுக்கப்புறம் தான் அவனை தூக்கி போட்டு அடிக்க முடியும். उसके बाद ही उसको पकड़ के उसको मार सकते शैतान. அவன் உள்ளுக்குள்ள அந்த ஐக்கியத்துல இருக்க வரைக்கும் அவனை தொட முடியாது. वो अंदर संगति में रहने के चलते उसको छू नहीं सकता है. ஏற்கனவே நிறைய பிரச்சனைல தூக்கத்துக்கு ரெடி பண்ணிப்பான். वो कई समय कई नींद को उसने त्याग दिया रहेगा. நிறைய அவனை கொல்லுக்கு வழி பண்ணிருப்பான். कई बार उसको घात करने के लिए, मारवाने के लिए उसने कोशिश किया, ஆனா அவனை தொட முடியல. लेकिन उससे छू नहीं पा रहा. அவன் ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கான், ஒரு ஐக்கியத்துல இருக்கான். वो एक हम संगति में बैठ के प्रार्थना कर रहा है. அதனால நீ தனியா வா, உன்னை அடிக்கணும் நிப்பான். इसलिए तू अलग आ जा, मैं तेरे को मारता हूं. இதான் எவனை விழுங்கலாமோன்னு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுட்டு திரிக்கிறான். इसलिए शैतान गरजने वाले सिंह के समान किसको फाड़ के खाने के लिए खोजी में रह रहा है. அல்லேலூயா. நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேரை வழி விலகி போக பண்ணிருக்கான். हमारे भाइयों को, हमारे मित्र भाई बहनों को कितने जो जन को उसने रास्ता भटका दिया. ஒரு கழுதின் பச்சை தாடை எலும்பு எடுத்து நொறுக்கிட்டான் சிம்சோனு 1000 பேரை. क्या किया? गधे का हड्डी, रीढ़ का हड्डी को लेकर
10,000 लोग को मारा। நரி பயங்கரமான தந்திரம் உள்ளது. நரி வந்து பயங்கர தந்திரம் உள்ளது. அந்த நரிக்கே இவன் வாழை கட்டி விட்டான். 400 जंगली कुत्ता है ना, जंगली कुत्ता बहुत भयंकर, बहुत दिमाग वाला है, शातिर दिमाग वाला है। ஆனா அவனை उसको पूरा जलन दिया। அவனையே முட்டாளாக்கி காமெடி பீஸ் ஆக்கிட்டு பாத்தீங்களா? लेकिन उसको सिस्टम को मूर्ख बना के कॉमेडी पे खड़ा मतलब समान खड़ा कर दिया। பெரிய பெரிய வெற்றிகளை பெற்றவன் சாதாரண சின்ன நான் யார் தெரியுமா? நான் இதுக்கு மேலேயும் குனிஞ்சிட்டு இருக்க முடியுமா? இல்லைன்னா ஒரு எசபெல் சத்தத்தை கேட்டு சூரியச்செடிகளை போய் படுத்த கதை தான். बड़ा बड़ा व्यक्ति भी एक छोटे चीजों में गिर जाता है। बड़ा बड़ा सामर्थ्य पाए व्यक्ति छोटे छोटे चीजों में मतलब कुछ कुछ चीजों में गिर के ऐसे पड़ जाता है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் इसीलिए என்னுடைய சகோதரர்களே, ये मेरे भाइयों, நீங்க இந்த மாதிரி பாடுகள் படுற ஊழியக்காரங்களை பார்த்துருக்கீங்களா? तुम ऐसे क्लेश उठाने वाले सेवक लोग को तुम भी देखे हो क्या? அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பெரிய பெரிய ஆட்களே அவன் உள்ள வச்சிருக்கானே. ऐसे लोग बड़े बड़े सेवक लोग पे अभिषेक किया हुआ व्यक्ति को भी उसने गिराया है। சில பாஸ்டர் நல்லா ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க. कई सेवक अच्छे सेवक में आएगा, திடீர்னு ஒரு உலக மனுஷனோட பார்ட்னர்ஷிப். अचानक एक दुनिया की आदमी से एक संगति, இது கம்பெனி போட்டாச்சுன்னா பெரிய பணக்காரன் ஆயிடலாம்னு. कंपनी डाल देगा तो बड़ा व्यक्ति बन जाएगा। பிறகு அந்த உலக எஜமானுக்கு வேலை செய்யறதா, இந்த எஜமானுக்கு வேலை செய்யறதா? वो मालिक को काम करने लगेगा, ये मालिक को काम करेंगे। வழி விலகி போக பண்ணுகிற मन रास्ता भटकाने वाला आत्मा, அல்லேலூயா. உலக ஆலோசனைகள், दुनिया की सोच सोच विचार, மாம்சத்துல நமக்கு நிறைய உயர்வு இருந்திருக்கு, நமக்கு நல்ல வருமானம் வருது, இதை வச்சு வாழ்ந்துருவாங்கிற நம்பிக்கை கொடுப்பான். शारीरिक तौर से अपने को अच्छा कमर मेमना मिल रहा है, बढ़ोतरी आ रहा है, तनखा आ रहा है, ऐसा बोल के अपने को बेकार में डाल देगा। இனி நமக்கு யாரும் தேவையில்லை, நம்ம வாழ்ந்துடலாங்கிற நம்பிக்கை கொடுப்பான். अभी आपको अपने को कोई नहीं चाहिए, अपने अपने खुद के दम पे खड़ा रहेगा, ऐसा करके एक विश्वास उसके अंदर शैतान डालेगा। ஐக்கியத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து संगति से बाहर निकल कर தனியா உன்னைய வச்சு அடிக்க தான் பார்ப்பான். अकेले में तुझे मारने की कोशिश करेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் இந்த 5 சிங்கம், இந்த 5 மாடு ஒன்றா இருந்துச்சு, சிங்கம் ஒன்றொன்னா கழட்டி எப்படி அடிச்சதுன்னு. सबको कहानी मालूम है, 5 बैल और एक ஒன்றா போச்சு. एक साथ गया था बैल। சிங்கம் வந்து டெய்லி வந்து அடிக்க பார்க்குது. शैतान शेर आके मारने की कोशिश कर रहा है, लेकिन मारने ஆனால் அந்த 5 ஒன்றா சேர்ந்து நிற்கும். लेकिन वहाँ पर भी वो बैल सब कुछ एक साथ खड़ा रहता है। 5 ஒன்றா நிற்கும் போது लेकिन 5 एक खड़ा சிங்கம் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியல. शेर एक अकेला शेर कुछ नहीं कर पा रहा, டெய்லி வந்து பார்க்குது. बार बार रोज आके देख रहा மத்தியானம் வந்து தண்ணி குடிக்க வருது மாடு. है। दोपहर को आके पानी पीने आ रहा है नदी में, ஆனால் ஒன்று அடிக்கலாம், எங்கேயாவது ஒன்று பின்னாலோடி மெல்ல நடந்து வந்து அடிக்கலான்னு பார்க்கான். लेकिन कौन से भी बैल को एक अकेला आएगा तो पीछे से उसको पकड़ के मारने का कोशिश कर रहे शेर। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் அடிக்க முடியல. 5 ஒன்றா சேர்ந்து நிற்குது. मारने शुरू किया तो सब एक साथ आ जाता है। 5 சேர்ந்து அடிச்சா சிங்கத்தால ஒன்றும் பண்ண முடியும். 5 जन मिलके मारेगा तो शेर से कुछ नहीं कर पा रहा। அல்லேலூயா. அதனால ஒரு தந்திரம் பண்ணிச்சு சிங்கம். लेकिन इसलिए क्या किया, शेर एक दिमाग कर रहा है। ஒரு மாட்டுட்ட மாத்திரம் காதில் போய் என்ன சொல்லிச்சு, நான் சொல்லிட்டேன்னு யார்ட்டையும் சொல்லாத, हाँ, நான் சொன்னதை யார்ட்டையும் சொல்லாத. शेर ने क्या किया, एक बैल के कानों में जाके बोला कि मैं जो बोला हूँ ना वो तो किसी के पास मत बोल, யார்ட்டையும் சொல்லிடாத, யார்ட்டையும் சொல்லிடாத, किसको बोल मत, किसको बोल मत, சொல்லிடாத சொல்லிடாத. बोल मत भाई। அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த மிச்ச 4 மாடு வந்து கேட்குது. तो दोबारा दूसरा 4 बैल आगे पूछ रहा है कि அந்த சிங்கம் வந்து உன்ட்ட பேசி என்ன சொல்லிச்சு, शेर आगे बात करते से क्या बात किया, இதான்ப்பா நடந்துச்சு. वही बात हुआ। அதுதான் என்னன்னு கேட்குறேன், சொல்லு. वही पूछ रहा है, वो क्या बोल रहा है कि कुछ बोल मत, நான் சொன்னதை யார்ட்டையும் சொல்லிடாத, मैं जो बोला हूँ वो किसी को बोल मत। அதான் என்ன சொல்லிது சொல்லிடாதன்னு சொல்லிச்சு. वही बोला, लेकिन वो शेर बाकी के चारों बैल सामान ही नहीं रहे, वो क्या बोल அந்த रहे, சந்தேகங்கிற பிசாசு உள்ள போய் वो शंका मतलब वो डाउट अंदर जाने के शैतान ने அந்த 5ஐயும் பஞ்சா பறத்துட்டு. वो 5 को अलग करवा दी। அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ உன் வழியில பாரு, நான் என் வழியில பார்க்கேன். तू मेरे रास्ते पकड़, मैं अपने रास्ते पकड़ेगा। 5 अलग-अलग पांचों தனித்தனியா தண்ணி குடிக்க வருது. आज 5 भी अलग अलग पानी पीने जा रहा है। சிங்கம் ஒன்னொன்னா அடி சாப்பிடுது. शेर अकेला अकेला एक को मार रहा है। அல்லேலூயா. हालेलुया। எவனை விழுங்கலாமோடு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரியுது. किसको करके किसको फाड़ के खाने के लिए ऐसे गरजने के लिए गरज रहा है ऐसा। அல்லேலூயா. हालेलुया। இது தெரியாம ये रहस्य मालूम नहीं रहने के चलते என் ஜனங்கள் அறிவில்லாமலே சங்காரமாகிறார்களே. ज्ञान में नाश होते जा रहा है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்துல உறுதியா இருந்து विश्वास में अकल रहकर அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். उसकी सामना करो। உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது அறிந்திருக்கிறீர்களே. हमारे भाइयों जो संसार में ऐसा दुख भोगत रहे आप जाने हो। தெளிந்த புத்திரர்களாக இருங்கள், जागृति रहो, விழித்திருங்கள். जागृति रहो और क्लेश मत करो। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட காரியங்களை இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ऐसे ऐसे कार्य परमेश्वर इस महीने में अपने को बोल रहा है। தெளிந்த புத்திரர்களாக இருக்கணுமா? अच्छे बुद्धि से रहना है। எங்க இருந்து நமக்கு எப்படி
என்ன காரியங்கள் என்ன ஸ்பிரிட் வெளிப்படுதுங்கிறத பார்க்கணும். कौन सा जगह पे कौन सी आत्मा परख रहा है, कौन सी आत्मा उठ रहा है, आ रहा है, ऐसा करके परख के आत्मा वाला நமக்குள்ள என்ன ஆவி இருக்குது, हमारे अंदर कौन सी आत्मा है, நாம் எங்க நிக்க வேண்டும். हम कहां पर खड़ा रहना है. உபத்திரமோ பாடுகளோ எது வந்தாலும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது தரித்து நிக்க ஆண்டவர் அழைக்கப்படுறார். देश आने दो, समस्या आने दो, संकट आने दो, कुछ भी आएगा तो प्रभु परमेश्वर का प्रेम அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் कि वो आपको पूछताछ करने वाला உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். आपकी बोझ सब उसके ऊपर रख दो. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் मसीह यीशु के अंदर நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுவிக்கிற थोड़े दिन दुख उठाने के समान உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. बलवंत करके महिमा அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதாகாலம் உண்டாயிருப்பதாக. सदा आदर महिमा योग्य उसी को मिलने दो. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரியவர், हमारा परमेश्वर बड़ा है. அவர் நம்மளை விசாரிக்கிறவர், वो हमको पूछताछ करने वाला परमेश्वर ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை உயர்த்துகிறவர். उचित समय में वो अपने उठाए அவர் மேல எல்லா கவலையும் வச்சுட்டு उसके ऊपर सब समस्या रखकर வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுவான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான். சித்தம் செய்ய தந்தேன் என்னை, என்னையே அதற்காய் அர்ப்பணித்தேன். சித்தம் செய்ய தந்தேன் என்னை, என்னையே அதற்காய் அர்ப்பணித்தேன். வந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், அவர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். परमेश्वर बड़ा काम करने वाला है. நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய சிந்தைகள் வெளிப்படுவதாக. हमारे अंदर से हमारे आत्मिक आंख, आत्मिक सोच विचार प्रकाशित होने दो. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், परमेश्वर के सामने खड़ा रहने वाला मैं, நம்முடைய நாட்கள்ல நம்முடைய குடும்பத்துல நம்முடைய ஊழியங்களில் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். हमारे जीवन में हमारे इस समय में परमेश्वर के लिए हम खड़ा रहने के लिए हमको நான் बुलाया है. பின்வாங்கி வழி விலகி போவோமானால் சத்ரு நம்மளை மேற்கொள்வான். हम मन भटक कर पीछे मुड़ के देखेगा तो எதிர்த்து शैतान நில், बोलेगा अपने को, அப்பொழுது பிசாசு ஓடி போவான். सामना करो तभी वो भागेगा. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. कोई भी आपको तकलीफ हानि नहीं पहुंचा जाएगा. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. वो आपको आशीष करेगा. இந்த மாதத்தில் ஆவிக்கிற கண்கள் திறக்கப்படுவதா. आज के महीने में आत्मिक काम सभी को खुलने दो. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி சித்த மாத்திரம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். उसकी इच्छा के अनुसार हम होने दो करके ऐसा ஆண்டவர் நம்மளை நடத்துவார். प्रभु आपको चलाएगा. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. वो आपको आशीष करेगा. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया.